சற்று முன் பதவியை ராஜினாமா செய்தார் நிதின் கட்காரி. இந்திய அரசியலில் பரபரப்பு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு மோசடி விவகாரத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரி டெல்லியில் காக்ரோஷ் ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு பணிந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அந்த கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்ட நிலையில் அடுத்த குறி மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிதின் கட்காரி எரிபொருளில் எத்தனால் கலந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரி வருகிறார். ஆனால் எத்தனால் பயன்படுத்தப்படுவதால் வாகனங்களின் பாகங்கள் சேதமடைவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஆனாலும் நிதின் கட்காரிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் போராட்டம் முடிந்த பிறகு கலைந்து சென்ற போது பகிர்ந்துள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் நிதின் கட்காரிக்கு எதிரான போராட்டத்தில் சந்திப்போம் என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் தங்களது பதிவில் தர்மேந்திர பிரதான் போயிட்டார், அடுத்து நிதின் கட்காரி தான் பாக்கி என்று சிலர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர். ஏனென்றால் இது தொடர்பாக இதுவரை எந்த போராட்டமும் தொடங்கப்படவில்லை என்றாலும் நிதின் கட்காரிக்கு எதிரான சமூக ஊடக பிரச்சாரம் தீவிரமடைந்தும் வருகிறது. மேலும் இது குறித்து காக்ரோஷ் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே கூறும்போது, எல்லா கரப்பாம்பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்யும் என்பது பிரதானின் வெளியேற்றத்தில் தெரிந்து விட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என்று கேட்டுள்ளார். நிதின் கட்காரியின் மகன்கள் எத்தனால் தொழிலில் ஈடுபட்டு இருப்பதால் தான் நிதின் கட்காரி தொடர்ந்து விமர்சனத்திற்கு ஆளாகி வருகிறார். மேலும் சிலர் E20 ஜனதா பார்ட்டி என வலைதள பக்கங்களும் தொடங்கி உள்ளனர். கட்காரியை தவிர மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் மீம்ஸ்களின் இலக்காக மாறி வருகின்றனர். வரி ஆன்டி மற்றும் விபத்து அமைச்சர் போன்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. எத்தனால் கலந்த எரிபொருளுடன் தொடர்புடைய தவறாக புனையப்பட்ட மற்றும் அவதூறான செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட டீப் பேக் வீடியோக்கள் மற்றும் டிஜிட்டல் பதிவுகளை நீக்கக்கூடி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், எக்ஸ் கார்ப், கூகுள், எம்எல்சி மற்றும் பிற நிறுவனங்களுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரிக்கு மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நிதின் கட்காரி தாக்கல் செய்துள்ள மனுவில் எத்தனால் தொடர்பான பொது விவாதம் அல்லது அவரது பணி குறித்த நடவடிக்கைகள் அல்லது அரசாங்க கொள்கைகள் மீதான விமர்சனங்களை தடுக்கும் நோக்கம் இல்லை என்றும், அதோடு அவரது பொது வாழ்க்கை, அரசாங்க கொள்கைகள் அல்லது உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் பற்றிய நியாயமான விமர்சனம் குறித்து கருத்து வேறுபாடு, விவாதம் அல்லது நேர்மையான கருத்தை வெளிப்படுத்துவதை தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. வழக்கை தாக்கல் செய்வதன் நோக்கம் எத்தனால் கலந்த பெட்ரோல் EBP திட்டம் மற்றும் E20 முன்முயற்சியில் இணையத்தில் உள்ள தகவல் அவரை தவறாக சித்தரிக்கிறது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் பிரத்யேகமாக நிர்வகிக்கப்படும் 2 திட்டங்களிலும் தனக்கு எந்தவித பங்கு இல்லை. தவறான இட்டுக்கெடுக்கப்பட்ட, தீங்கிழைக்கும், முறைகேடான மற்றும் மிகவும் அவதூறான தகவல்கள் கட்காரியின் தனிப்பட்ட தகவல்கள், ஏனென்றால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டு பேசியுள்ளார்கள். மேலும் இந்த விவகாரம் இந்திய அளவில் மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. இதனால் நிதின் கட்காரி தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய உள்ளாரா என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் தீவிர ஆலோசனை நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.